ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சிவராமன் இன்றைய ராசி பலன். இன்றைக்கி கிரகச்சாரங்கள் எல்லாம் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி இன்றைக்கி அக்டோபர் 31, 2025க்கான ராசி பலன். மேஷம். இன்று ஒரு மாபெரும் வெற்றி நாள். சக்கப்போடு போடு ராஜா, நீ சக்கப்போடு போடு ராஜா. இந்த மாதிரி உங்கள் டே தொடங்கும். இந்த டேவை நீங்கள் வெற்றியாக மாற்றாது உங்களுடைய எஃபோர்ட்டை பொறுத்து தான் இருக்குது. காலம் கனிந்து வந்து விட்டது. லாபமும் வெற்றியும் குவியும். நீங்கள் தொழில் செய்கிற முயற்சி எதனா இன்றைக்கி எடுத்திங்கன்னா அது நல்லபடியாக முடியும். ஏதாவது ஒரு பிளானிங்கில் ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்தால் அதை இன்றைக்கி பண்ணலாம். அது வெற்றிக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அமையும். பணப்புழக்கம் சரளமாக இருக்கும் அவங்கவுங்க ஸ்டேட்டஸை பொறுத்து. அதே மாதிரி பப்ளிக்கில் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். உங்களை தேடி வேலை செய்கிற இடத்துல சில ஹை பொசிஷன்ஸு தலைமை பொறுப்புலாம் வரும். அதை நீங்கள் ஏற்று நடந்துக்கிட்டீங்கன்னா இதனால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. தன்னம்பிக்கை இன்றைக்கி முக்கியம். ஒரு புதிய சகாப்தத்தை படைக்கணுன்னா உங்களுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல நாள். இதை யூஸ் பண்ணிங்க. இந்த மேஷராசியில் 3 நட்சத்திரம் வரும். அதில் ஒன்று பரணி. பரணிக்கு ஸ்பெசிஃபிக்காக என்ன சொல்லணுன்னா, வெளியூர் பயணங்களில் இன்று கோடீஸ்வர யோகம். எங்கேயாவது பணம் கேட்க போகிறீங்கன்னா அது கிடைக்கும். ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு முடிக்கணும்னு போகிறீங்கன்னா அது முடியும். ஸோ இதெல்லாம் பரணிக்கு நல்லது. ஸ்பெசிஃபிக்காக பரணிக்கு கார்த்திகை குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் பெருக்கெடுக்கும். குடும்பத்தில் எல்லோரும் குதூகலமாக இருப்பீங்க இன்றைக்கி. சரியா? இதுதான் உங்களுக்கு இன்றைக்கி நான் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல விரும்பினது. மொத்தமாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல நாள். அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது ரிஷபராசி. ரிஷபராசிக்கு இன்றைக்கி ஒரு ஃபென்டாஸ்டிக் டே. ரிஷபராசி ஜென்ரலாக கௌரவத்தை எதிர்பார்ப்பாங்க. அது இன்றைக்கி ரொம்ப நிறையவே கிடைக்கும். அதனால் அவங்க ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க. ஆஃபீஸில் வேலை செய்கிற இடத்துலலாம் அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும், கௌரவம் கிடைக்கும். ஒரு பிரம்மாண்டமான நாளாக அவங்க அதை நினச்சிப்பாங்க. அவங்களுக்கு உள் உணர்வு அவங்க பிரம்மாண்டமாக ஃபீல் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க உழைப்புக்கு இன்றைக்கி ஒரு உச்சப்பட்ட அங்கீகாரம் கிடைக்கும். ஹையஸ்ட் ரெகக்னேஷன் இது கிடைக்கும். உயர் அதிகாரின ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளை பற்றி பேசுவாங்க. யாருன்னா கல்யாண வயசில் என்ன பசங்களோ இல்லை அக்கா தங்கச்சி இந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சுப நிகழ்ச்சியை பற்றி பேசுறதுக்கான தருணம் இது. உங்கள் பேச்சின் மூலம் பல காரியங்களை சாதகமாக முடிப்பீர்கள். நீங்கள் ரியல் எஸ்டேட்டு ஏஜென்சி இந்த மாதிரி ஏதாவது புரோக்கரேஜ் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி இருந்துன்னா உங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சாதகமான நாள். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா இன்றைக்கி ஒரு வெற்றி நாள். உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். இப்போ உங்களுக்கு இன்னும் ரொம்ப இது பண்ணணுன்னா ஜஸ்ட்டு ஐ வாண்ட் டு டெல் யூ தட் இந்த நாளை முழுமையாக யூஸ் பண்ணிங்க, மிஸ் பண்ணாதீங்க. இந்த நாளை உங்கள் ஃப்யூச்சருக்கு ஒரு படிக்கெல்லாம் மாற்றிங்க. மிதுனத்துக்கு இன்றைக்கி நல்லாவே இருக்குது நாள். அவங்க எதிர்பார்க்குற மாதிரி இன்றைக்கி நிறைய விஷயத்தில் அவங்களால நடத்திக்க முடியும். இன்றைக்கி ஒரு அனுகூலமான நாள். புதிய அத்தியாயங்கள் தொடங்கிறதுக்கு இது ஒரு நல்ல நாள். அவங்களுக்கு நீண்ட நாள் கனவு இருந்திருக்கும். பிஸ்னஸ்லேயோ இல்லை ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுலையோ இல்லை ஒரு நல்ல காரியம் செய்கிறதுலையோ இதெல்லாம் இன்றைக்கி தொடங்கும் போது அவங்களுக்கு நல்லபடியாக முடியும். அவங்களுக்கு அறிவுத்திறனும் புத்திசாலித்தனமும் இன்றைக்கி கூடுதலாகவே வேலை செய்யும். அதனால் இந்த நாளை யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களோட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சிகளோட ஆதரவு இன்றைக்கி நல்லாயிருக்கும். அவங்க மனசில் இருந்த குழப்பம்லாம் கம்ப்ளீட்டாக இன்றைக்கி கிளியராகி தெளிவாக இருப்பாங்க. வெளியூர் பயணங்கள் போடும்போது அவங்களுக்கு அதனால் நல்ல அதிர்ஷ்டமான நிகழ்வுகள் நடக்கும். அப்புறமா தைரியமும் தன்னம்பிக்கையும் இன்னும் மேலே மேலே கூடுறதுக்கான வாய்ப்பு இன்றைக்கி மட்டும் இல்லை, நாளைக்கும் தொடரும். கடகத்துக்கு இன்றைக்கி ரொம்ப எச்சரிக்கையான நாளுங்க. கடகராசிக்கு சந்திராஷ்டமம் நடக்குது. அதனால் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் 2 தடவை யோசித்து செய்யுங்க. அவசரத்தில் எந்த முடிவும் எடுக்காதீங்க. எதனா முக்கியமான முடிவு எடுக்கணுன்னா அதை ஒரு நாள் 2 நாள் தள்ளி போடுறது நல்லது. முக்கிய முடிவுக்கு இன்றைக்கி நல்ல நாள் கிடையாது. பேச்சில் நிதானம் தேவை. படபடன்னு பேச தோணும், பேசிட்டு பின்னாடி கஷ்டப்படாதீங்க.
அதே மாதிரி உங்கள் ஹெல்த்து ஆரோக்கியத்தில் வந்து நீங்கள் அதிகமாக கவனம் செலுத்தணும். கரெக்டான டைமில் சாப்பிட்டுட்டு தூங்க ட்ரை பண்ணுங்கள். தூக்கம் வராது, தூங்க ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி உங்களுக்கு இன்றைக்கி தவிர்க்க முடியாத எந்த விஷயமா இருந்தால் அதை மட்டும் செய்யுங்க, இல்லைன்னா அதை தள்ளி போடலாம். பண விஷயத்தில் இன்றைக்கி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள். அப்புறம் முதலீடு ஏதாவது நீங்கள் பெருசாக பண்ணணும் இன்றைக்கி ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லை யாருக்கோ கொடுக்குறதோ இருந்தால் அதை தள்ளி போடுங்க. இன்றைக்கி நாள் வந்து அவ்வளோவா சரியில்லை, பட் ஓகே. சிம்ம ராசிக்குனாங்க அவங்க காட்டில் மழை தான் இன்றைக்கி. செல்வாக்கு பல மடங்கு அதிகரிக்கும். மகிழ்ச்சியாக இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸோடு வந்து நல்லா பழகுவாங்க. இன்றைக்கி ஒரு வெற்றியான நாள் அவங்களுக்கு. எல்லாத்துலேயும் வெற்றி, செல்வாக்கு. அரசாங்க வழியாக எதனா போனாங்கன்னா அந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி முடிஞ்சிடும். எதாவது பெண்டிங் கவர்மெண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் எதனா பெண்டிங் இருந்தால் அதை இன்றைக்கி பண்ணலாம். கவர்மெண்ட் வழியாக ஆதாயம் கிடைக்கும். நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அவங்க வந்து இப்போ கிடைக்கிறவங்க வந்து உங்களுக்கு காலத்துக்கும் நல்லது செய்வாங்க. அவங்களால உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். அவங்கள பிடிச்சிங்க டைட்டாக, வாழ்க்கையில் க்ரோவ் ஆகலாம். உங்களுக்கு தலைமை பண்பு இயற்கையாகவே இருக்கும். இன்றைக்கி அது கொஞ்சம் அதிகமாகவே வெளியே வரும். அதை வச்சு உங்களுக்கு தேவையான காரியத்தை செஞ்சு முடிச்சுங்க. ஆஃபீஸு, கவர்மெண்ட்டு இந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்களுக்கு தலைமை பொறுப்பு, ஹையர் பொசிஷனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கவர்மெண்ட்டுக்கிட்ட எதிர்பார்த்த எல்லா உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். கூட்டு தொழில் என்று சாதகமாக லாபம் தரும். எதனா பார்ட்னர்ஷிப்பில் பண்ணணுன்னா இன்றைக்கி பண்ணலாம், நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இன்றைக்கி உங்களுக்கு பிரமாதமான நாள்னு சொல்லுவேன். பிரமாதமான நாள். ஓகே. கன்னிராசி இன்றைக்கி ஹை ஸ்பீடுங்க. எல்லாத்துலேயும் அதிவேகமாக செயல்பட தோணும். இது ஒரு முன்னேற்றத்துக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அமையும். அதனால் உங்கள் வேலையை வந்து கரெக்டாக செய்யுங்க. கொஞ்சம் வந்து ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், வேலை சுமை இருக்க தான் செய்யும். அதை வந்து உங்கள் உடம்பு கண்டிப்பாக உங்கள் உடம்பு மனசும் ஈடு கொடுக்கும். அதை செஞ்சு முடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ரெகக்னேஷன், அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் எதிர்பார்ப்பு எல்லாமே இன்றைக்கி ஃபுல்ஃபில் ஆகும். கடன் எதனா வாங்கியிருந்தீங்கன்னா அதை இனிமேல் கடன் வந்து குறையறதுக்கு சான்ஸ் இருக்குது. நியூ ஐடியாஸ் வரும் இந்த டைமில். அதை யூஸ் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் வந்து இன்றைக்கி சில டீல்ஸு அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஒரு நல்ல நாளாக அமையும். கடன் குறையும், அதுவே உங்களுக்கு பெரிய விஷயம். கொஞ்ச நாளாகவே கடனில் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க. அதே மாதிரி உங்கள் ஸ்பீச்சு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி. அதை வந்து பேசியே நீங்கள் சாதிச்சிருவீங்க. இன்றைக்கி ப்ரோக்கரேஜெல்லாம் இருந்தீங்கன்னா உங்கள் பாடு வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இன்றைக்கி. அதனால் பேச்சால் செய்யக்கூடிய தொழிலில் ரொம்ப சிறந்து விளங்குங்க. இன்றைக்கி உங்களுக்கு கூடுதல் பொறுப்பு கிடைக்கும். எங்கே வேலை செஞ்சாலும் வேலை நிறைய வேலை இருக்கும் இன்றைக்கி. அதுக்கான ரிவார்டும் கிடைக்கும் உங்களுக்கு. சரியா? இன்றைக்கி ஒரு சூப்பர் நாள். துலாம் ராசி நிம்மதி இன்று முதல் நிம்மதி. துலாமுக்கு ஒரு நிம்மதியான நாளுங்க. இன்றைக்கி பசங்க பார்த்து பெருமைப்படுவீங்க. ஒய்ஃப் வந்து உங்களை ரொம்ப மதித்து நடப்பாங்க. மனசில் ஒரு அமைதி, இனம் புரியாத அமைதி ஒன்று இருக்கும். ஒரு திருப்தி இருக்கும். கையில் காசு இருக்கோ பணம் இருக்கோ எது இருக்கோ இல்லையோ, திருப்தி தான் முக்கியம். அது வந்து இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். சந்தோஷத்தில் உச்சத்தில் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். வீட்டில் யாருக்காவது திருமணமோ உங்களுக்கு ஒரு திருமண முயற்சியோ ஏதாவது எடுத்துகிட்டு இருந்தாங்கன்னா அது இன்றைக்கி முடியறதுக்கான சான்ஸ் இருக்கும். ஏற்கனவே பொண்ணு பார்த்துட்டு வந்திருப்பீங்க, இல்லைனா பையன் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அப்படியே இழுத்துக்கிட்டே இருந்தோம். ஒரு டக் சரன்னு ஒரு கால் வரும். க்ரைங் ஒரு கால் போடுவாங்க. எங்களுக்கு பிடிச்சிச்சிங்க, ஃபர்தராக பேசலாமா அப்படின்ற ஒரு நல்ல செய்தி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஏதாவது ப்ராப்பர்ட்டி ரொம்ப நாளாக வாங்கணும் அப்படி இப்படின்னு இழுத்துட்டு இருந்ததுன்னா அதை கூட இன்றைக்கி வந்து சடனாக முடியறதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குதுங்க. சினிமாவுக்கு போகணுன்ற ஒரு ஆர்வமும் வரும் சில பேருக்கு. அதெல்லாம் போயிட்டு வருவீங்க. இன்றைக்கி உங்களுக்கு இன்றைக்கி கௌரவம் பெருகும். மனசில் நிம்மதி இருக்கும். ஒரு நல்ல லாபம் இருக்கும். அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு? இன்றைக்கி என்ன நாள்? ஒரு எக்ஸ்ட்ரானரி நாள் உங்களுக்கு. என்ஜாய் த டே.
விருச்சிக ராசிக்கு 100 அவுட் ஆஃப் 100 சிக்ஸர் தாங்க இன்றைக்கி. வெற்றி. இன்றைக்கி ஒரு வெற்றி நாள். எதை தொட்டாலும் அது தொடங்கும். தைரியம் மனசில் இருக்கும். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவில் ஒரு சுமூகமான நிலைமை. அவங்களால நல்ல பெனிஃபிட் அடைவீங்க. அவங்க உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. இது ஒரு பெரிய விஷயம். அதனால் இந்த வச்சு இன்றைக்கி உங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் செஞ்சு முடிச்சிங்க. ஃபாரின் கண்ட்ரீஸில் ஆன்சைட் ஜாப், ஐடி ஜாப்பு, கல்ஃபில் வேலை செய்யணும், நான் படிக்க போகணும், இந்த மாதிரி வெளிநாட்டு தொடர்பு உங்களுக்கு ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல நியூஸ் கிடைக்கும். வாழ்க்கைக்கு அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ராசி அதிபதி இன்றைக்கி ஸ்ட்ராங்காக இருக்காருங்க. எந்த முயற்சி செய்தனாலும் இன்றைக்கி பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லாயிருக்கும். உடல் மனசு ஆரோக்கியம் 3மே நல்லாயிருக்கும். எல்லா வேலையிலையும் உங்களுக்கு இன்றைக்கி வெற்றி தான். சரியா? ஏதாவது தடை இதுக்கு முன்னாடி இருந்ததுன்னா அந்த வேலையை இன்றைக்கி செஞ்சிங்கன்னா இன்றைக்கி அது சக்ஸஸ் ஆகிடும். இன்றைக்கி ஒரு பிரமாதமான நாள், அதை செலிப்ரேட் பண்ணுங்கள். தனுசு ராசி. இன்றைக்கி தனுசு ராசிக்கு பணம் பணம் தினம் தினம் அது மாதிரி இன்றைக்கி பணம் வர்றதுக்கான ஒரு நல்ல நாள். ஏதாவது எதிர்பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கி வரும். ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கி நல்ல வரவேற்புக்குரிய நாளாகவும் அமையும். எங்கேயாவது போகிறீங்க, ஏதோ கடன் கேட்குறீங்க, பேங்க்கில் கடனுக்கு எதிர்பார்த்துருந்தீங்க, இல்லை நீங்கள் உங்களுக்கே ஏதாவது ஒரு இடம் விற்று காசு வர வேண்டியது இருந்தது, இந்த மாதிரி விஷயம்லாம் டக்குன்னு இன்றைக்கி நடந்துடும். இன்றைக்கி ஃபுல்லாகவே உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் எந்த முயற்சி எடுத்தாலும் நல்லபடியான நடக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். இன்றைக்கி நீங்கள் ப்ரோக்கரேஜு, சில ஷேர் மார்க்கெட்டு, இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ணுறவங்க இன்றைக்கி இன்னும் நல்லாவே இருக்கும். ஆனால் ரிஸ்க் அனலைஸ் பண்ணி தான் நீங்கள் பண்ணணும். சரியா? அதில் நீங்கள் கிளியராக இருக்கணும். யாருக்காவது தெரியாதவங்ககிட்ட போய் உதவி கேட்டிங்கன்னா கூட இன்றைக்கி நடந்துடும். ஸோ ஹெல்ப் பண்ணுவாங்க, கைட் பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். இன்றைக்கி ஃபுல்லாகவே உங்களுக்கு பணம் தாங்க. நீங்கள் இன்றைக்கி ஹார்வெஸ்டிங் டே. எதையாவது உழைப்பை விதைச்சிருந்தீங்கன்னா இன்றைக்கி அறுவடை பண்ணுறதுக்கு சூப்பர் நாள். இன்றைக்கி ஒரு அறுவடை நாள் உங்களுக்கு. அதனால் ஜாலியாக இருங்க. இன்றைக்கி ஒரு சூப்பர் நாள்னு சொல்லுவேன் உங்களுக்கு நான். ஃபேண்டாஸ்டிக். என்னங்க எல்லோரும் கேட்டுக்கிட்டே இருங்க, யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மாட்டேறீங்க. அப்போ தானே நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும், நீங்களும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, நானும் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன். சரியா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், அப்போ தான் நான் மோட்டிவேட் ஆக முடியும். மகர ராசிக்கு மனசில் இன்றைக்கி ஒரு தெளிவான சிந்தனை கிடைக்கும், ஒரு நிம்மதி இருக்கும். இந்த டைமில் அவங்க எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அது கண்டிப்பாக வெற்றியில் போய் முடியும். உச்சகட்டமான வெற்றி நடக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஏன்னா மனசு தெளிவாக இருக்கும்போது எந்த காரியத்தை செஞ்சாலும் அது நல்லபடியாக அமையும். அது இவங்களுக்கு இன்றைக்கி பொருந்தும். காலச்சக்கரத்தில் அது இவங்களுக்கு கட்டாயமாக இன்றைக்கி கொடுத்துரும். புதுசாக எதனா திட்டம் போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அதை இன்றைக்கி இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். ஃபஸ்ட்டு கிளிக்கு ரொம்ப முக்கியம், ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ரொம்ப முக்கியம். அந்த இன்றைக்கி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகம். இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான நாளுங்க. ஈவினிங் டைமில் ஃபேமிலியோடு அப்படி பேசுவீங்க, இல்லை தூரமாக வேலை செஞ்சால் கூட ஃபோன் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் பேசுவீங்க. அதனால் நல்லாயிருக்கும். எந்த சவால் வந்தாலும் ரொம்ப சாதாரணமாக சமாளிச்சிருவீங்க. இன்றைக்கி நிதி நிலைமை உங்களுக்கு நல்லாவே இருக்கும். இன்றைக்கி ஒன்றும் ஒரி பண்ண வேண்டியதில்லை. அசையா சொத்துக்கள் எதனா வாங்கணும் அப்படின்னு ஒரு பிளானில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி சூப்பர் நாள். போட்டு அக்ரிமெண்ட்டை முடிச்சு விட்ருவீங்க. ஏன்னா மனசு தெளிவாக இருக்குது, கையில் காசு இருக்குது, முடிஞ்சிடும், அவ்வளோதான். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கிரேட் டே அப்படின்னு சொல்லலாம். கும்பராசி இன்றைக்கி காலையில் எழுந்தும்போது லைட்டாக ஒரு மாதிரி குழப்பமாக இருக்க மாதிரி வரும். அப்படியே போக நெக்ஸ்ட் ஹவர் குழப்பம் எல்லாம் போயிடும், தெளிவாகிடுங்க. ஒரு 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா சும்மா அப்படியே பளிச்சுன்னு இருக்கும் பிரெயின். ஏன்னா இன்றைக்கி காலச்சக்கரத்தில் உங்கள் ராசியில் சந்திரன் வராரு. ஸோ ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். அதனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஏதாவது புது முயற்சி எடுக்கணும்னா எடுக்கலாம். தனப்பிராப்தி இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தனப்பிராப்தி இருக்கும். சார் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன், சேலரி தான் இருக்கும், எனக்கு தனப்பிராப்தி வருமானா வரும்.
அதுக்கான முயற்சிகள் நீங்கள் ஏதாவது செஞ்சு வச்சுருந்தா இன்றைக்கி உங்களுக்கு அறுவடை நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். சரியா? எல்லா விதத்துலேயும் அபார வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி இந்த நாளை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிங்க. உங்களுக்கு என்ன, நீங்கள் ரெஸ்பெக்ட் எதிர்பார்ப்பீங்க, பப்ளிக்கில் உங்களுக்கு புகழ் கிடைக்கும். வேலை செய்கிற இடத்துல எல்லாமே வந்து ஏய் சூப்பர்ரா, என்னம்மா சூப்பராக வேலை பண்ணுறீங்க அப்படின்னு எல்லோரும் வருவாங்க. அப்படியே ஏதாவது தேடி வந்து உங்கள்கிட்ட சில விஷயங்களை கேட்பாங்க. அதை நீங்கள் சொல்லும்போது பெருமை அடைவீங்க. இதெல்லாம் நடக்கும். வேறு என்ன, எதிர்பார்த்தது தனது கண்டிப்பாக உண்டு. உங்களுக்கு ஏதாவது ஃபாரின் ஜாபுக்கு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா நல்ல செய்தி வர்றதுக்கும் இன்றைக்கி வாய்ப்புகள் அதிகம். இன்றைக்கி ஒரு சூப்பர் டேன்னு சொல்லலாம் உங்களுக்கு. மீன ராசிக்கு இன்றைக்கி எல்லா ஆசையும் நிறைவேறுங்க. ரொம்ப நாளாக நிறைவேறாமல் சில ஆசைங்க இருந்திருக்கும், அதெல்லாம் இன்றைக்கி நிறைவேறதுக்கு சான்ஸு நிறைய இருக்குது. இன்றைக்கி வந்து பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். வியாபாரம் பண்ணுறவங்க, ஏஜென்சி பிஸ்னஸ் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு நல்ல வியாபாரம் கிடைக்கும். இன்றைக்கி வந்து வீட்டில் வந்து ஒரு குதூகலமாக இருப்பீங்க. எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசுகிறது பழகிறது இப்படி இருக்கும். வெளி வட்டாரத்துலேயும் வந்து ஒரு ரிலாக்ஸ் மூடு கிடைக்கும். உங்களோட சுப்பீரியர்ஸ், உங்களுக்கு டாப்பில் இருக்கவங்க, அதிகாரிகள், இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு அரவணைப்பாக இருப்பாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். இன்றைக்கி ரொம்ப மகிழ்ச்சியான நாள். அதனால் உங்களுக்கு தேவை, அதுதான் இப்போ உங்கள் 7.5 சனி நடக்குது. உங்களுக்கு தேவையேன்னா மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அதனால் இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சி நடக்கும். மகிழ்ச்சி மதிப்பு, உங்களுக்கு ரொம்ப கௌரவம் எதிர்பார்க்குற ஆள் நீங்கள். உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எல்லோரும் இன்றைக்கி மதிப்பு கொடுப்பாங்க. குடும்பத்துலேயும் சரி வெளியும் சரி மதிப்பு பெருகும். அதே மாதிரி ஏதாவது ஒரு ஒர்க்கை எய்ம் பண்ணி பண்ணிங்கன்னா அதில் ஃபுல்லாக முழுகிடுவீங்க. அதில் வந்து முயற்சி பண்ணி அதை வந்து இன்றைக்கி சக்ஸஸ் ஆக்கிடுவீங்க. இதுக்கு முன்னாடி முயற்சி எடுத்திருந்தாலும் இன்றைக்கி அது சக்ஸஸில் வந்து முடிஞ்சிடும். சரியா? அதனால் இது ஒரு நல்ல நாள். ஸோ மீன ராசிக்கு இது ஒரு பிரமாதமான நாள்னு சொல்லிவிடுவேன். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த ஆஸ்ட்ரோ தமிழ் லியோ சேனல் வந்து உங்கள் சேனல், இதை நீங்கள் தான் ப்ரமோட் பண்ணணும். நான் ப்ரமோட் பண்ண முடியும். நான் உங்கள்கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் என்ன பண்ணணும், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆலை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த சேனலை ப்ரமோட் பண்ணி பயனடைய வேண்டியது உங்கள் பொறுப்பு. நானும் கேட்டுக்கிட்டே இருக்கேன். நேற்று கேட்டேன், இன்றைக்கி கேட்டேன். நேற்று நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க. இன்றைக்கும் அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷனை எதிர்பார்க்குறேன். உங்கள் எல்லாருக்கும் வந்து பெஸ்ட்டாக இந்த சேனல் மூலிமா சர்வீஸ் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.